ரெண்டாவது கைஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் திருவறத்துக்கு காய்கறி வெட்டுறதுக்கு வாங்குறோம்ல ஒரு பிளேட்டு மாதிரி, ட்ரே மாதிரி, அது பிளாஸ்டிக்கில் வாங்காதீங்க. இது மாதிரி மரத்தில் வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் வாங்கும்போது அதில் நம்ம எப்படி காய்கறியை கத்தி வச்சு கட் பண்ணும்போது அதில் உள்ள பீசஸ்ஸு, எங்கள் வீட்டிலே நாங்கள் வச்சுருந்தோம், அதில் கோடு கோடு கோடாக கிராச் விழுவோம். அந்த கிராச் விழும்போது அந்த பீசஸ் வந்து நமக்கு காய்கறியோட நமக்கு போயிடும், காய்கறியோட நமக்கு வயிற்றுக்குள்ளார போயிடும். அது போகும்போது அதெல்லாம் கேன்சர் உருவாக சான்ஸ் உண்டுங்கிறாங்க. அதனால் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு இது மாதிரி வாங்கியிருக்கோம். இது மாதிரி சின்னது ஒன்று, இது மாதிரி பெருசு ஒன்று, 2 வாங்கியிருக்கோம். தேங்காய் எதுவும் திருவிக்கலாம், இது காய்கறி நறுக்கிக்கலாம். இதுனா மரம் ஒன்றும் பண்ணாது, மரம் அந்த மாதிரி வர்றதும் இல்லை. அதனால் நீங்கள் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத அதில் நிறுத்திடுங்க. அது மாதிரி இதை வச்சுருக்காங்க பாருங்கள், இதுவே நான் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த பிளாஸ்டிக்கில் இது மாம்பழம் தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த பிளாஸ்டிக்கில் உணவு பண்டம் வைக்கிறது, அது வைக்கிறது, இது பூ பறிக்கலாம். ஆனால் இது ஏதோ மாங்காய் தான் வச்சுருக்கு, இல்லைன்னா நான் அந்த பொண்ணை சத்தம் போட்டுட்டு இருந்திருப்பேன். மாங்காய் தான் இதில் வச்சு மூடி வச்சுருக்கு. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்கெலாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது, யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இது தந்தோம், பாயாசம் கொடுத்தோம். இதில் தான் பாருங்க, இது மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கு. இது மாதிரிலாம் வாங்கினா ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லியாக இருக்காது. ஒரு செட்டு வாங்கினீங்கன்னா 6 இருக்கும். இது பாருங்க, நாங்கள் பானக்கம் சொன்னேன்னு இல்லையா, அந்த பானக்கம் போட்டு வச்சுருக்கேன். அது இப்போ வந்தாங்க கெஸ்ட்டு, அவங்களுக்கு கொடுத்தேன். இப்போ மறுபடியும் போட்டு வைக்கணும். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி போட்டு, லெமன் ஜூஸு, நாட்டு சக்கரை இது போல் போட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் நீங்கள் அவசியமாக இதெல்லாம் செய்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதையும் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை அவசியம் சொல்லுங்கள். என்னை வந்து இந்த ஹாஸ்டலில் படிக்குது எங்கள் பொண்ணெல்லாம், அது ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் வந்து கருவேப்பிலை குழம்பு கேட்குது. கருவேப்பிலை குழம்பு ஒரு நாள் வச்சேன், அது கேட்குதுங்க. தொக்கு மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு போகும்போது கொடுத்து விடலாம். அயன் சத்து இருக்கும், கருவேப்பிலை நல்லது. அது மாதிரி கொடுத்து அனுப்பலாம். அது போடுறேன், நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி ஒரே டயர்டாக, இன்றைக்கி ஒர்க் அதிகம், கெஸ்ட்டு வந்தாங்க, மெய்டு வரல, அதனால் கொஞ்சம் அதிகம் எனக்கு. அது பாருங்கள், நான் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பேன். இது முருங்கைக்கீரை அலம்பி காய வச்சு வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். இதை பொடி பண்ணிவிடுவேன். பொடி பண்ணி பொடி பண்ணி சூடாக சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. இட்லிக்கும் தொட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு நான் நீங்கள் பார்க்க ஈஸியாக போட்டுட்ருக்கேன். ஓகே, பை.